இன்னைக்கு வந்து ஒரு பைத்தான் ட்ரெயினருக்கு வந்து 12,000 ரூபாய் பெர் டே ஒரு நாளைக்கு. வாய் பேசுறப்ப வாய் மாற்றி சொல்லிட்டா நினைக்காதீங்க. ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 டேஸ் நடக்கும். 60,000 நார்மல் என்ன ஒரு பைத்தான் ட்ரைனிங். அட்வான்ஸ் ட்ரைனிங் போனீங்கன்னா இன்னும் காசு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் நல்லா இருக்குன்னு சொன்னா ஐஎல்ஸ், அதே மாதிரி டோஃபல், இதுக்கான ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் போங்க. ஒரு பெர் ஸ்டூடெண்ட்டுக்கு 30,000 rupees வாங்குறாங்க. 10 ஸ்டூடெண்ட் வந்தா கூட ஆன்லைன் கோச்சிங்க்கு 3 lakhs ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னாக்க நீங்க டீச்சிங் மோட்ல இருந்து ட்ரைனிங் மோடு, ஆன்லைன் மோடு அப்படி வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். இல்லை சார் நான் பிசிக்கலா போய் கிளாஸ் எடுக்கிறேன்னா அப்படியே எடுக்கலாம். நீங்க போய் என்ன பண்ணலாம், டிராவல் பண்ணி ஒரு நாள் 2 நாள் எடுத்து கிளாஸ் எடுத்து கூட வரலாம். இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் ஜேர்னி தான். ஓகே, இல்லை சார் எனக்கு டிராவல் பண்ண முடியாதுன்னா நீங்க வீட்டில் இருந்து ரன் பண்ணலாம். இது ஒன்று டீச்சிங் பெஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் செக்டார். ஸோ மெடிக்கல் நீட், வித்தவுட் நீட் நிறைய அவங்களுக்கு சொல்றோம். மெடிக்கல் செக்டார்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னாக்கா பெண்கள் வந்து பொதுவாக பேஷன்ஸா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க, பேஷண்ட்டை டீல் பண்றதுல. ஆளுங்கன்னா ஜென்ஸ் வந்து ஒரு மாதிரி ரூடா இருப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸுக்கு வந்து அந்த செக்டார்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தேர்டு பாத்தீங்க, இல்லை சார் எனக்கு டீச்சிங் மெடிக்கல்லாம் வேணாம், நானும் வந்து பசங்க மாதிரி நல்லா சம்பாதிக்கணும், நானும் ஆஃபீஸ் போகணும் நிறைய சம்பாதிக்கணும்னா டெக் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து லீவ்ஸ் நிறைய கொடுப்பாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, ஸோ எனக்கு 1 week லீவ்னா லீவ் தருவாங்க. நிறைய லீவ்ஸ் பிளான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமைகள், அந்த மாதிரி அவங்களுக்கான ஹராஸ்மெண்ட்ஸுக்கு எதிராக நிறைய சட்டங்கள், நிறைய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கமிட்டிஸ் அதெல்லாம் இருக்கும். அதனால டெக் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும். ஏசி ரூம்ல வேலை வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ டெக் இண்டஸ்ட்ரி நீங்க போகலாம். நான் ஐடி செக்டார் தான், ஐடி, ஆட்டோமேஷன், டேட்டா சயின்ஸ், நெட்வொர்க்கிங் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த செக்டாருக்கு நம்ம போகலாம். இது வந்து தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ். கவர்மெண்ட் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா பசங்களை விட பெண்களுக்கு தான் அது வந்து ஈஸியா வரும். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜஸ்ட் எக்ஸாம் தான். எக்ஸாம் வந்து பசங்களை விட பெண்கள் தான் நல்லா எக்ஸாம் எழுத. பார்த்துருக்கீங்களா? 10th கேர்ள்ஸ் நிறைய மார்க் எடுக்கிறாங்களா, பாய்ஸ் நிறைய மார்க் எடுக்கிறாங்க? மீன்ஸ் பர்சன்டேஜ், பாஸ் பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் தான். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து கேர்ள்ஸ் தான்ப்பா அதிகமா, அதாவது அதிகமா பாஸ் பர்சன்டேஜ் 10th + 2, 10th + 2. நீ ஏதாவது பார்த்துருக்கியா? எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தது. எப்ப நியூஸ் இப்பவுமே 6ஆம் தேதி ரிசல்ட் வரும், எடுத்து பாருங்க. அதிக அளவில் பெண்களே தேர்ச்சி பெற்றுள்ளனர் அப்படிமா. ஓகேவா? அப்ப பெண்களுக்கு எக்ஸாம் வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி. பசங்க தான் எக்ஸாம் வந்து ஆரம்பிப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அப்படி அலேகா 100 அடிச்சு அப்படி நகட்டி கொண்டு வந்துருவாங்க. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீங்க படிப்பாளி, அறிவாளி அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு எக்ஸாம் வைப்போம், மார்க் எடுத்தா ஜாப் அப்படின்னும் பொழுது அரசு பணியில பெண்கள் நுழைவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ நீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே சகோதரர் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வந்து ஒரு அதிகாரம், ஒரு பவர், பெண்களுக்குன்னே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர். ஒரு கையெழுத்துல நீங்க வந்து இந்த ஊரோட தலையெழுத்தே மாத்திடலாம். ஒரு கையெழுத்து, ஒரு சைன், ஒரு நகராட்சி ஆணையர்னு இருப்பாங்க, ஐஏஎஸ் படிச்சவங்க, ஒரு சைன் போட்டாங்கன்னா போதும், பேர்னாம்பேட்டே வந்து சிங்கப்பூர் ஆயிடும். அந்த அளவுக்கு they have rights to do, powers to do. ஓகேங்களா? ஒரு சைன் போட்டா இந்த ஸ்கூல்ல +2 வரையும் ஆகலாம். என்ன ஒரு சைன் போட்டா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வரலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். they can do whatever they want to do. அதனால நீங்க அந்த மாதிரி துறைகளுக்கு என்ன பண்ணலாம், பெண்கள் வந்து தாராளமாக முயற்சி செய்யலாம். இதுல பெண்களுக்குன்னு உள் ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு சிஸ்டம்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த செக்டார்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை சார் நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும்னா ஆகலாம். இதெல்லாம் சேலஞ்சிங். நான் சொல்ல உங்களுக்கு கம்ஃபர்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஏரியா. ஸ்டில் வந்து இல்ல நான் வந்து பசங்க மாதிரியே நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கணும், தாராளமாக படிக்கலாம். there's nothing to stop you. ஆனா அந்தந்த இடங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? ஸோ நிறைய கோர்சஸ் இருக்கு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னோம், பட் பெண்களுக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்காது. ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னோம், அது அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்காது. ஸோ மெனி கோர்சஸ் நம்ம சொன்னதில்ல. இப்போ நான் சொன்னது வந்து லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூட்டபிளான கோர்சஸ் ஆகும். ஓகேவா? குட்.